வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரைக்கால்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஒன்னே ஒன்று தான். ஆனால் இப்போ அதை விட பெரிய போதையாக ஒன்று இருக்குது. காரைக்காலுக்கு இப்போ ஃபேமிலியாகவும் போகிறதா சரி, ஃப்ரெண்ட்ஸாக போகிறதா எல்லாரும் இருந்தாலும் சரி, இப்போ மக்கள் அதிகமாக கூடுற இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க பைத்துல் மந்தி தான். பைத்துல் மந்திக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து மந்தி சாப்பிட தான் வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம பைத்துல் மந்தி தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு பைத்துல் மந்தி உள்ளே போயிட்டு எப்படி ஆம்பியன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் உள்ளே போனோம். ஆம்பியன்ஸ்லாம் அப்படியே அரபிக் ஸ்டைலில் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரைவேசி கிடையாது. எல்லாமே வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் போகிறப்ப ஸ்க்ரீன் துணிலாம் போட்டு ப்ரைவேசி வச்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் போகிறப்ப ப்ரைவேசியெல்லாம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இப்படியே நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு மாடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால், மாடியில் வந்து பசங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக போனீங்கன்னா அவங்க மட்டும் உட்காந்து சாப்பிட்ற மாரி ஒரு இடம் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அவங்க மட்டும் சாப்பிட்ற மாரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் மந்தி தான் சொல்லியிருந்தோம். 2 சிக்கன் மந்தி சொல்லியிருந்தோம். வந்து சாப்பிட்ட சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரைவேசி இல்லை. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைவேசி தான் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க முகத்தை பார்த்து சாப்பிட்ற மாதிரி தான். எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தான். சிக்கன் தான் ஒரு தடவை தான் நம்ம வாங்க முடியும். சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டட் தான். திரும்ப உங்களுக்கு சிக்கன் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கான நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சாப்பாடு வருது. நம்ம வரப்போ நம்ம வந்து ஆர்டரு முதல் நாளே கொடுத்ததுனால மந்தி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் வச்சு சேலட்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சேலட்டு, அப்புறமேட்டு சில்லி சாஸு. ஒரு மந்திக்கு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாரி தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு பிளேட்டு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சாப்பாடு மட்டும்தான் அன்லிமிட்டடு. மித்தபடி நீங்கள் எது எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் காசு தான். மைனோஸு இல்லை வந்து ஸ்ப்ரைட்டு இல்லை தண்ணி பாட்டிலு, அப்புறமேட்டு கடைசியாக வந்து ஒரு பீர்னி கஞ்சி வேணுமான்னு கேட்பாங்க. அதுவும் காசு தான். அதை நாங்கள் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காசுங்கிறதே நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு வேணும்னா அந்த பீர்னி கஞ்சி கூட வாங்கி குடிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான். இந்த வீடியோ பார்க்கும் போதே அப்படியே உங்கள் கையால் சப்ஸ்கிரைபும் அப்படியே லைக் பட்டனும் பண்ணிடுங்க, கமெண்டும் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மந்தி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் அப்படியே வந்து சரின்னு சொல்லிட்டு நேராக பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரைக்கால் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம காரைக்கால் பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வந்து காரை நிப்பாட்டு நல்ல பெரிய இடமாவே வச்சுருந்தாங்க. காரை நிப்பாட்டி பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே. பூங்காவோட என்ட்ரன்ஸ் இது தான். பார்க்கறதுக்கே அப்படியே தேசிய கொடி கலரில் சூப்பராக வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே 2 யானை நிற்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பித்தோம். சுதந்திர தினத்துக்காண்டி 75வது இதுமாரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நின்று நிறையா பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மதியான நேரத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால, ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் போயிட்டதுனால கூட்டம் இப்போ என்னால் காட்ட முடியல, எதுவும் யாருமே இல்லை. ஆனால் ஒரு 5 மணி 6 மணி போலாம் செம்மையான கூட்டமாக வந்துருச்சு. பார்க்க பாருங்கள், பூங்காவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க. அங்கேன்னு பார்க்குறப்போ ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக தெரிஞ்சிச்சு, அப்படியே கலங்கரை விளக்கம். அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நல்லா மரம்லாம் வச்சு செம்மையாக உட்காரத்துக்குலாம் இடம் வச்சுருந்தாங்க. நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் இடம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கலங்கரை விளக்கம். நம்ம இப்போ வந்து அது உள்ள தான் நம்ம இப்போ போக போகிறோம். அது உள்ளே நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும். வாங்க இப்போ லைட் ஹவுஸ் உள்ள மேலே ஏறி அந்த 360 வியூவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம லைட் ஹவுஸ் உள்ள தான் போக போகிறோம். உள்ளே போனதுமே அப்படியே கார்டன் மாரி செட்டப் சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக வச்சுருந்தாங்க.
நம்ம இப்போ படியில் ஏறி வந்து மேலே லைட் ஹவுஸ் மேலே தான் போக போகிறோம். போய் அந்த வியூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாக காரைக்கால் ஃபுல்லாக தெரியிற மாதிரி செம்ம வியூவாக வச்சுருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், பார்க்குறப்ப ஒரு தடவை அங்கே போயிட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இங்கிருந்து பார்த்தா சிட்டியே தெரியும், ஆனா நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. த்ரீ 360 வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோங்க. பார்த்து முடிச்சு நம்ம இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டு அப்படியே நம்ம வந்து பீச்சை நோக்கி வந்தாச்சு. பீச்சில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடல் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஆமாம், ஆனால் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸும் அங்கங்கே நின்று ஒரு அளவுக்கு மேலே போக விட மாட்டுறாங்க. ஒரு அளவுக்கு மேலே போனால் உடனே விசில் அடித்து அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லி அலர்ட் கொடுத்துட்றாங்க. முன்னாடி வர சொல்லி குளிக்க சொல்கிறாங்க. சில பேர் தான் குளிக்கிறாங்க, சில பேர் சும்மா காலை மட்டும்தான் நழிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம போயிட்டு வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரசலாறு வந்து காரைக்கால் கடலோட வந்து கலக்குது. அந்த வியூ பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு போட்டு ஒன்று போணுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சிங்க. அப்படியே மிதந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு போட்டு. சூரியன் வந்து மறையக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். ஒரு 6 மணி 6:15 போல் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி அப்படியே மறையுது பாருங்கள் சூரியன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து பொருட்காட்சி மாரி ராட்னம், ஜெயின் வீல் எல்லாமே வந்து கப்பல் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம இப்போ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க அதுக்கு போயிட்டு அது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. வந்தால் இதையும் மறக்காமல் 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே வந்தீங்கனாலும் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கப்பலில் ஏறுறப்ப கப்பலை போட்டு மேலே ஏற்றி அப்பா சரியான பயங்கரமாக இருந்துச்சுங்க. மறக்காமல் இந்த கப்பலில் ரைடு அது எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியிலேயே நாங்கள் அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம கும்பகோணத்தில் செட்டிமண்டபம் கிட்ட ஒரு சைவ ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் ஒரு நாள் ட்ரிப்பாக இருந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு காரைக்காலில். காரைக்காலும் சரி, தரங்கம்பாடி வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அதையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு நாள் ட்ரிப்பு தான். இதேமாரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.